ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்க ஒரு பிரச்சனை. அதுலேயும் முக்கியமாக பிசிஓஎஸ் ப்ராப்ளம்னால கஷ்டப்படுறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு ஓவுலேஷன் ப்ராப்பராக நடக்க மாட்டேங்குது. அப்படியே நடந்தாலும் எனக்கு எந்த சிம்டம்ஸுமே இருக்க மாட்டேங்குது. சிம்டம்ஸ் இல்லாததுனால எனக்கு ஓவுலேஷன் நடக்குதா இல்லையா, இல்லை எனக்கு எப்போ ஓவுலேஷன் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதனால் என்னால் ஓவுலேஷன் ட்ராக் பண்ண முடியலை, என்னால் ப்ரெக்னென்சி பிளான் பண்ண முடியலை, எனக்கு இதனால் ப்ரெக்னென்சி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஓவுலேஷன் ப்ராப்பராக நடக்கணும், அதுவும் சிம்டம்ஸோட, அதாவது அந்த சிம்டம்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருந்து அது கூட நல்லபடியாக ஓவுலேஷன் நடக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவோட ப்ராடக்ட் மெனு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் மிக்ஸ் வெரைட்டிஸ், 3 விதமான ஹெல்த் மிக்ஸ் வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு, எக் க்ரோத் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, வெயிட்டை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, நல்ல டெய்லி ஒரு சத்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ப்ரோட்டீன் ரிச் ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா மில்லட் ஹெல்த் மிக்ஸ் ப்ரோ, அதாவது வெயிட் கெயின். இது நார்மலாக சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நான் கொஞ்சம் நல்லா இருக்கணும், ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணணும், வெயிட் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசி வகைகள் நிறைய சேர்த்துருக்கோம். வெயிட் நல்லா போடுறதுக்கும், நல்ல ஸ்ட்ராங்கான போன் ஹெல்த் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அனீமியாவிலேருந்து எல்லாமே சரியாகி அவங்க ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து நிறைய பாரம்பரிய அரிசி வகைகளை சேர்த்து மில்லட்ஸ் சேர்த்து பண்ணப்பட்ட ஒரு ஹெல்த் மிக்ஸ் தான் இது. மூணாவதாக பார்த்திங்க அப்படின்னா மதர்ஸ் லாக்டோ பூஸ்ட். இது பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற பெண்கள், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பெண்கள், அதுக்கப்புறமா டெலிவரி ஆனது பிறகு மதர் ஃபீடிங் பண்ணுற பெண்கள் எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான இரத்த சத்துக்கு தேவையானது, நார்மல் டெலிவரிக்கு தேவையானது, ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவையானது எல்லா பாரம்பரிய அரிசி வகைகளும் இதில் ஆட் பண்ணி மில்லட்ஸு, நட்ஸு, சீட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம ஒரு ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் தண்ணீர் விட்டான் கிழங்கும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இது மாதிரி நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்களும் வாங்கி பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற பிக்சரில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஓவுலேஷன் ப்ராப்பராக நடக்கணும், அதுவும் சிம்டம்ஸோடு நடக்கணும், அந்த மந்த்தே உங்களுக்கு கன்செப்ஷன் நடக்கணும் அப்படின்னா நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து ஓவுலேஷன் வரைக்கும் முதல் 15 நாட்கள், இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்க முதல் 20 நாட்கள், அதாவது பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து 20 டேஸ் வரைக்கும் நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணணும். அது என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்னமன் பவுடர், அதாவது சுருள் பட்டை அப்படின்னு சொல்லி கேட்டு கடையில் வாங்கிக்கணும். நார்மலாக கடையில் கிடைக்கிற பட்டை கிடையாதுங்க, இது சுருள் பட்டை, தால்ச்சினி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வாங்கி சும்மா ஒரு 50 கிராம் வாங்கி நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். அதை ரொம்ப லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே பவுடர் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து டெய்லி காலையில் வெறும் வயிற்றுலையோ இல்லை சாப்பிட்ட பிறகு ஒரு 2 மணி நேரம் கழித்து, அப்போ கொஞ்சம் வயிறு எம்டியாக இருக்கும்ல, அந்த டைம்லையோ ஒரு 1/4 ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1/4 ஸ்பூன் தான். அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஸ்பூனில் 1/4 தான். அது எப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 2 பிஞ்சு 3 பிஞ்சு இருக்கும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும், அதுக்கு மேலே எடுத்துக்கூடாது. எடுத்துக்கிட்டு அதை நல்ல சுத்தமான ஆர்கானிக் ஹனி, ரா ஹனி எங்கே கிடைக்குதோ அதை வாங்கி அதில் 1 டீஸ்பூன் போட்டு குழப்பி டெய்லி நாக்கில் தடவிட்டே வந்தீங்க அப்படின்னா, டெய்லி இதை நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த மந்த் உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கிறத நீங்கள் ப்ராப்பராக கண்கூடாக பார்க்க முடியும். இது வரைக்கும் இந்த டிப்ஸ் நான் உங்ககிட்ட சொன்னது கிடையாது, இது வரைக்கும் சொல்லாத ஒரு டிப்ஸ். இது உங்களோட பாடி மெட்டபாலிசத்தையும் ரொம்ப நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இதனால் உங்களுக்கு உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளும் கரையும், வெயிட்டும் மேனேஜ் ஆகும்.
அதே மாதிரி தேனில் இருக்கிற ஆன்டிபாக்டீரியல் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறமா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் நம்ம என்னோட சீக்ரெட் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து டெய்லி நைட் வந்து தேன் வந்து சாப்பிட்டுட்டு படுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல வார்ம் மில்கில் நல்லா கொதிக்கக்கூடாது, கொதிக்கிற மில்க்லேயோ கொதிக்கிற தண்ணியிலையோ எப்பயுமே வந்து தேனை ஆட் பண்ணக்கூடாது, அது விஷமாக முறிஞ்சிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா வெதுவெதுப்பான பாலில் ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி ரா ஹனி, சுத்தமான ஹனி கலந்து குடிச்சிட்டு படுத்தாலும் உங்களோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு அது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை நான் சொன்ன மாதிரி நீங்கள் பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட் டேலேருந்து ஃபஸ்ட்டு 20 நாட்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ஓவலேஷனுக்காக. ஸோ அந்த 20 நாட்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் நம்ம ஆரோக்கிய உணவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.